வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மத்திய சென்னையில் பெரும்வித சதவீதத்தில் திமுக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதாவது தற்சமயம் வரைக்கும் திமுகவில் பெரும் வாரியான தொகுதிகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட மொத்தமாகவே திமுகவில் பார்த்திங்கன்னா 20 தொகுதிகள் மேலே இருக்குது. ஓகேங்களா, மொத்த கூட்டணி கொஞ்சம், நம்மளுடைய திமுகவுக்கு கொஞ்சம். அதில் பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக வெற்றி வேட்பாளர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர்கள் பலரும் இருக்காங்க. ஓகேங்களா, ஏன் நம்மளுடைய கனிமொழி அவர்கள், அதன் பிறகு இருக்கக்கூடிய ராசா போன்ற பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன் என்று பல விதமான வெற்றி வேட்பாளர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் முனைப்பு போட்டி ஒரு பக்கம் வந்துட்டுருக்குங்க. ஓகேங்களா, மத்திய சென்னை. ஓகேங்களா, மத்திய சென்னையில் யார் இருக்கார்? தயாநிதி மாறன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தயாநிதி மாறன் எம்பியாக போன தடவை இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இந்த தடவையும், அதாவது மீண்டும் அவர் கண்டிப்பாக மத்திய சென்னையில் வெற்றி பெறுவாரா, அதற்கான வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. காரணம் என்னவென்றால், அதாவது அவர் ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றாதன் காரணமாக அப்பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வாக்குகளை தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக போட்டிருக்கிறார்கள். அதாவது திமுகவுக்கு எதிராக வாக்குகள் செலுத்தியிருக்கார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூழலில் சரியான பார்த்திங்கன்னா நடவடிக்கைகளும் எடுக்கலை. அந்த புயல்கள் எல்லாம் இது அல்லவா, வெள்ளப்பெருக்கு, அப்பொழுது கூட பார்த்திங்கன்னா சரியான பார்த்திங்கன்னா தொகுதியில் கவனிப்பு இல்லை அப்படின்றதே பொதுமக்கள்கள் பார்த்திங்கன்னா அதனை மையமாக வைத்து இந்த ஒரு தேர்தலில் அவருக்கு வாக்குகளை செலுத்தலை அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் தான் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் பொதுமக்களிடையே மத்திய சென்னையில் பேசப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலை அப்போது மெஜாரிட்டி அங்கே யாருக்கு போக போகுது, திமுகவுக்கு வராமல் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வாக்குகள் தான் தவிர்த்திருக்குமே தவிர மற்ற வாக்குகள்லாம் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க திமுக அவர்கள். ஏன்னா மத்திய சென்னையிலாம் அவங்களுக்கு ஒரு மெயின் ஏரியா, அங்கெல்லாம் ஜெயிக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் பின்னணிவு தான். அதனால் கண்டிப்பாக அங்கே வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2024 ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.